ஹலோ கைஸ், இது நேற்றுக்கான மினி விளாக் தான். ஆக்சுவலாக நேற்றுக்கு எடுத்த விளாக் இல்லது, இது முன்னாடி எடுத்தது. நேற்று ஒரு விளாக் எடுத்திருந்தேன், அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக வந்து கொத்தவரங்காய் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், உப்பு போட்டு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சீரகம், சோம்பு, அது கூட வந்துட்டு 4 பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இதுவுமே தட்டி சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்க கொத்தவரங்காயும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தேங்காய், சோம்பு இதையுமே அரைச்சி நான் பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் மசாலா வந்து ரெடி ஆயிரும். நம்ம ஏன் தேங்காய் பால் ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே அது கூட சேரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.